இவங்களோ இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. இது இப்படி கேட்காம டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு கேட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு தளபதி விஜயம் பிடிக்கும், அண்ணன் சீமானையும் பிடிக்கும். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா தலைவர்களை நம்பி கொள்கைகளும் கட்சியும் கிடையாது, கொள்கைகளையும் கட்சியும் நம்பி தான் தலைவர்கள். பேசிக்கலி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழரோட ஐடியாலஜி ஃபியூச்சரிஸ்டிக் பிளான். எல்லாத்த விட 234 தொகுதிகள்லையும் கண்டெஸ்ட் பண்ற வேட்பாளர்கள். நீங்க அந்த 234 வேட்பாளர்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எல்லா கட்சிகள்லையும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்க வேட்பாளர்கள் லிஸ்ட்ல முதல் 100 பணக்காரர்கள்ல ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. எல்லாருமே நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு பசங்க மாதிரி தான். ஸோ பேசிக்கலி அவங்களுக்கு நம்மளோட கஷ்டங்கள் ஈஸியா புரியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், 15 வருஷமா ஒரு கும்பல் நாங்க நல்லது செய்யறோம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அவங்க கத்த மட்டும் செய்யல, நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, புரட்சிகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தானே அவங்க ஏதாவது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியும். அதாவது வாய்ப்பு கிடைச்சதுனால மட்டும்தான் டிடிஆரா இருந்த ஒருத்தர் இந்தியாவோட கிரிக்கெட் கேப்டனா ஆனாரு. அதே மாதிரி தான் பஸ் கண்டக்டரா இருந்த ஒருத்தர் தமிழ்நாடோட சூப்பர் ஸ்டார் ஆனாரு. ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து ஐடியாலஜிஸ் யோசிச்சு உங்களால முடிஞ்சா இந்த வாட்டி இந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். நான் திரும்பவும் சொல்றேன், நான் எந்த காரணத்துக்காகவும் ஒரு தலைவருக்காக பேசல. ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு கட்சி, அதோட கொள்கைகள், அதோட கோட்பாடுகள், அதில் இருக்கிற மொத்த வேட்பாளர்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். நன்றி.